போறோம்னா IPv6 லேப் பண்ண போறோம். PC1 PC2 PC1க்கு ஐபி அட்ரஸ் 2000 அப்படின்னு சொல்லக்கூடாது. 2000:192:168:1:1 இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கிறோம். அசைன் பண்ண போறோம் லேபில் சிஸ்கோ பேக்கெட் ரேசரில். PC2க்கு 2000:192:168:1:2 அப்படின்ற ஐபியை PC2ல அசைன் பண்ண போறோம். PC1ல இருந்து PC2ல இருக்கிற IPv6 அட்ரஸை பிங் பண்ணீங்கன்னா பிங் ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தியரியில பார்த்துட்டோம், சேம் நெட்வொர்க்ல இருக்காங்க. பிங் பண்ணா பிங் ஆகணும். நான் என்ன பண்றேன், ஒரு 2 பீஸ் வைக்கிறேன். ஒரு PC2 ஒரு PC1. ரெண்டு பேரையும் ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடலாம். PC3 இந்த ஒரு பிசி இப்படி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த 2 பிசி முக்கியம் இல்லை, ஜஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். பட் PC1ம் PC2ம் தான் இப்போ கம்யூனிகேஷன் பண்ண வரும். இந்த பிசியோட IPv6 அட்ரஸ் வந்து 200:192:168:1:1 அதே தான் இங்கேயும். பட் இங்க ஹோஸ்ட் 2 வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஐபியை நான் பிசியில் டெஸ்க்டாப் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இங்கே IPv6 அட்ரஸ் இருக்கா, அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். /64 மென்ஷன் பண்ணணும். /64 இந்த 4 பிளாக்குமே நெட்வொர்க் பிளாக், அதுதான் 64 பிட் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்றோம். சரி, அப்படியே இங்க வந்தீங்கன்னா கீழே PC2 வந்தீங்கன்னா PC2ல டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் IPv6 அட்ரஸ் கான்ஃபிகரேஷன்ல இங்க ஹோஸ்ட் 2 64 பிட் நெட்வொர்க் பிட் போட்டாச்சு. இப்போ ப்ராப்பரா செக் பண்ணிக்கலாம். PC2ல ஐபி கான்ஃபிக் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா IPv6 அட்ரஸ் இங்க ப்ராப்பர் ஐபி அசைன் ஆயிருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இந்த ஐபியை PC1ல இருந்து PC1ல போட்டு பிங் பண்ணி பார்க்க போறோம். PC2வை பிங் பண்றோம். பிங் பேஸ்ட் பண்றோம். யாரோட ஐபி பேஸ்ட் பண்றோம், PC2வோட ஐபியை PC1ல போட்டு பிங் பண்றோம். பிங் பண்ணீங்கன்னா பிங் ஆகணும். ஏன்னா சேம் நெட்வொர்க். ஓகேவா? சரி, அதே PC2 இருக்காங்க, PC4 இருக்காங்க. இவரோட ஐபி வந்து 200:192:168:2 நெட்வொர்க். ஹோஸ்ட் ஐபி வந்து 1 கொடுக்கும். PC4 வந்து அதே 2 நெட்வொர்க் தான், ஹோஸ்ட் வந்து 2. ஸோ PC3ல நான் ஐபி அட்ரஸை கொடுத்துக்கிறேன். IP4ல கொடுத்தாச்சு /64. அதே மாதிரி PC4லையும் நான் ஐபி கான்ஃபிகரேஷன் போயிட்டு /64 கொடுத்தாச்சு.
ப்ராப்பராக ஐபி அசைன் ஆயிருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பிசி 3ல போயிட்டு நான் பிங் பிசி 4ல இருக்கிற IPv6 அட்ரஸை போட்டு பிங் பண்ணா பிங் ஆகும். ஓகே, இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு. நான் பிசி 1ல போயிட்டு நல்லா கவனிங்க, பிசி 1ல போயிட்டு பிங் பிசி 4ஓட ஐபியை போட்டு பிங் பண்ணா பிங் ஆகுமா ஆகாதா? சேம் சுவிட்ச் தான். ஆகாது. ம், ஆகாது. சத்தமே வரலையே ரிமைனிங் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம். ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க. ஆகாது சார். பிங் ஆகுமானா ஆகக்கூடாது, ஆகாது. அப்போ இவர் வேற IPv6 நெட்வொர்க்ல இருக்காரு, இவங்க 2 பேரும் வேற IPv6 நெட்வொர்க்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேல்ஸ்னு வைங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க HR டிபார்ட்மெண்ட். அப்போ HR டு சேல்ஸ் கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரவுட்டர் கொண்டு வர வேண்டும். சுவிட்ச் வச்சு உங்களால பண்ண முடியாது. ரவுட்டர் வந்தாதான் ரவுட்டிங் நடக்கும். அதுக்கு ரவுட்டர் கொண்டு வரணும். அந்த ரவுட்டர் பை டிஃபால்ட் IPv4 ரவுட்டிங் தான் பிஹேவ் பண்ணும். IPv ரவுட்டிங் தான் பண்ணும் நார்மலாக எல்லா ரவுட்டருமே. அப்போ அந்த IPv4 ரவுட்டிங் நீ பண்ணு, ஆனால் நீ IPv6 ரவுட்டிங்கும் பண்ணணும்னு டியூல் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் IPv4 பண்ணணும், IPv6 பண்ணணும் ரவுட்டிங்கு. அது மாதிரி ரவுட்டரை கொண்டு வந்து கேட்வேலாம் செட் பண்ணி, ஸோ டிஃப்ரெண்ட் IPv6 கம்யூனிகேஷன், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் IPv6 கம்யூனிகேஷன் கொண்டு வருவாங்க. இதை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.